Hi everyone. So இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 11th and 12th கெமிஸ்ட்ரி செட் நம்பர் 3 பிளேலிஸ்ட் போட சொன்னீங்க. கெமிஸ்ட்ரி பிளேலிஸ்ட் போடல. செட் 1 செட் 2 மிஸ் ஆகுது சார் அப்படினீங்க. செட் 1 செட் 2 ஒன்றும் மிஸ் ஆகாது. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டேன், பார்த்துக்கோங்க. இப்போது என்னெல்லாம் முடிச்சிருக்கோன்னு நான் வைண்ட் அப் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். 12th ஸ்டாண்டர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 6, யூனிட் 7 முடிச்சாச்சு. 4 யூனிட் 2 செட்டில் முடிச்சாச்சு. அதே மாதிரி 11th ஸ்டாண்டர்டுக்கு வந்து 2nd யூனிட்டு, 3rd யூனிட்டு, 6th யூனிட்டு, 7th யூனிட்டு முடிச்சாச்சு. ஸோ இப்போ இன்றைக்கி வித்தியாசமாக என்ன பண்ண போகிறோன்னா, சீக்கிரமாக முடிக்கிறதுக்காக ஸ்ட்ரெயிட் 5 மார்க், டேரக்ட் 5 மார்க், கிட்டத்தட்ட 11th இருந்தால் 4 5 மார்க் வரும். 12th இருந்தாலும் 3லேருந்து 4 கன்ஃபார்ம். 3ங்கிறது கன்ஃபார்மு, 4ங்கிறது ஒரு 90%. அப்போது கிட்டத்தட்ட நமக்கு 5 மார்க், டேரக்ட் 5 மார்க் 4 கிட்ட வரப்போகுதுன்னா அது இதுதான். ஸோ ஏற்கனவே நிறைய லெசன்ஸில் நான் வந்து முடித்த லெசன்ஸ்லேயே 5 மார்க்லாம் படித்து வச்சுருந்தேன். அந்த லெசன்ஸில் டேரக்ட் 5 மார்க் இருக்காது. ஆனால் முடிக்காத லெசன்ஸில் இருக்க டேரக்ட் 5 மார்க் இருக்கும். மொத்தத்தில் டேரக்ட் 5 மார்க் நீ கொடுக்க போகிறேன் யூனிட் வைஸ். என்னென்ன யூனிட்டுன்னு நான் எழுதியிருக்கிறேன், சொல்கிறேன், சரிங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் இன்றைக்கி முடிக்கணும். கட்டாயமாக ஒரு 2 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிளான கொஷின்ஸ் எல்லாமே. செட் நம்பர் 3 சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணுங்கள் தயவுசெய்து. அதை பண்ணாமல் இருக்கீங்க. அண்ட் கீழே இந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். செட் நம்பர் 3 12th ஸ்டாண்டர்ட் டேரக்ட் 5 மார்க்கு. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டராலஜர் காம்பவுண்ட், இடைநிலை ஆலஞ்சன் சேர்மங்களின் பண்புகள் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். யூனிட் 3ல் இருக்குது. யூனிட் 4ல் 15th கொஸ்டின் லாந்த்ரைடு ஆக்டனைடு படிச்சிருங்க. பொட்டாசியம் டைக்ரோமேட் 6வது கொஸ்டின் யூனிட் 4ல். யூனிட் 5ல் 5th கொஸ்டின் 14th கொஸ்டின். 5th கொஸ்டின் வந்து ஒரு விபிடி அப்ளிகேஷன். 14th கொஸ்டின் வந்து வெர்னியர் தியரி பாஸ்லெட்ஸ். ஆண்டர்சன் சமன்பாடு யூனிட் 8 ஆண்டர்சன் ஈக்குவேஷன். ஆஸ்வர்ட் டைல்யூஷன் லாவோட டெரிவேஷன் யூனிட் 8. நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் யூனிட் 9. அப்சார்ப்ஷன் தியரி யூனிட் 10. சரிங்களா? இது வந்து பரப்பு கொள்கையா என்னமோ வரும். இன்டர்மீடியட் தியரி, சரிங்க, இடைநிலை கொள்கை அப்படின்னு என்னமோ வரும்னு நினைக்கிறேன். யூனிட் 10. சரிங்களா? பிசிக்ஸ் ஆப்ஷன், கெமிஸ் ஆப்ஷன், அந்த டப்பா இருக்கிற டிஃப்ரென்ஸு அதுதான் 2வது பேஜ்லேயே இருக்கும் புக்கில். யூனிட் 10. யூனிட் 10ல் விக்டர்மேயர் டெஸ்ட் எல்லாத்துக்கும் தெரியும். யூனிட் 11 லூகாஸ் டெஸ்ட் யூனிட் 11. ஸோ இன்றைக்கி இதெல்லாம் முடிச்சிருக்கணுங்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டலிஸ்ட் ஆஃப் கேட்டலிஸ்ட், வினையூக்கியின் பொதுவான சிறப்பியல்கள் யூனிட் 10. யூனிட் 14ல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸோட அமைப்பு கண்டிப்பாக படிச்சிருங்க. யூனிட் 15 பியூனா என் பியூனா எஸ் ஈக்குவேஷன் எழுதி பார்த்தா போதும். நைலான் 6. யூனிட் 12ல் ஆல்டால் மெக்கானிசம், கன்னிசாரோட மெக்கானிசம், வினை வழிமுறையோட ஆல்டாலோடதும் கன்னிசாரோட எழுதி பாருங்க. என்ன சார் இவ்வளோ கொடுத்துருக்கீங்க? இதெல்லாம் 5 பாயிண்ட் தான் இருக்கும். குளுக்கோஸ் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், படிக்கணும். பியூனா என்ன பியூனா 6 ஈக்குவேஷன் எழுதுனா போதும். இது ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3ன்ட்டு நம்ம வீடியோவே போட்டிருக்கோம். தெரிலனா வீடியோ பார்த்து படிங்க. பட் ஆனால் இது ரொம்ப ஈஸி. ஒரு அரை மணி நேரம் இருந்தால் படித்து முடிச்சிடலாம். அதனால் கொடுத்தேன். கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இன்றைக்கே முடிஞ்சிடும். அடுத்து யூனிட் 4 11th கெமிஸ்ட்ரி 11th ஸ்டாண்டர்டுக்கு இன்றைக்கி என்ன அப்படின்னா யூனிட் 4 ஆர்த்தோபேரா ஹைட்ரஜன் 36வது கேள்வி. யூனிட் 4ல் யூசஸ் ஆஃப் ஹைட்ரஜனின் பயன்பாடுகள். யூனிட் 5ல் இங்கே புக் பேக் நம்பர்னு எழுதலை, இருந்தாலும் நான் சொல்கிறேன். சிமிலாரிட்டி ஆஃப் பெர்லியம் அண்ட் லித்தியம், பெர்லியத்துக்கும் லித்தியமுக்கும் ஒற்றுமை, அந்த கம்பேரிசன். சிமிலாரிட்டி ஆஃப் பெர்லியம் அலுமினியம். ஸோ லித்தியம் அலுமினியமாக என்னன்னு தெரியல, தப்பாக எழுதிட்டா. 2 கொஸ்டின் இருக்குல்ல சிமிலாரிட்டி, அது படிச்சிருங்க. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் எப்படி தயாரிக்கிறது, அதோட யூசஸ். அடுத்து யூனிட் 8 கேபிகேசி 39வது கேள்வி. 36வது கேள்வி கேபிகேசி அமோனியாவோடது கண்டுபிடிக்கிறது. வாண்ட் ஆஃப் சமன்பாடு 48. யூனிட் 10 எம்ஓ டயக்ராம், O2 மாலிகுலோட எம்ஓ டயக்ராம். அடுத்து 36வது கேள்வி சிஓவோட எம்ஓ டயக்ராம், N2 மாலிகுலோட எம்ஓ டயக்ராம். ஃபஜான்ஸ் ரூலு 55வது கேள்வி யூனிட் 10ல். யூனிட் 15ல் எல்லாமே ஓன் கொஸ்டின், ஓனாக படித்தா போதும். 26, 29, 32, 33, 34. இன்றைக்கி டேரக்ட் 5 மார்க் உங்களுக்கு இதுதான். ஸோ இன்னும் இருக்குது, டேரக்ட் 5 மார்க் இருக்குது. நான் வந்து அது படிக்க வச்சிடுறேன். 11th இன்னும் இருக்குது, 12th இன்னும் கம்மியாக தான் இருக்குது, போடுறேன். பட் இன்றைக்கி கெமிஸ்ட்ரியில் இது முடிச்சிருங்கப்பா, டேரக்ட் 5 மார்க்கு. சரிங்களா? முடித்து எனக்கு காட்டுங்கப்பா. வாட்ஸ்அப் நம்பரெல்லாம் கீழே தராங்கப்பா, அனுப்புங்கப்பா. சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா பண்ணுங்கப்பா. தேங்க்யூப்பா. முடிச்சிருங்கப்பா.